உங்களை மறுபடியும் இந்த வருஷம் பார்க்க முடிந்தது. ஸோ இப்போ மறுபடியும் பார்க்க முடிந்திருக்கிறது. இன்னைக்கு 2 பேர் ஞான ஸ்நானம் எடுத்தது மட்டுமல்ல, 7 பேர் இந்த சபையில் அங்கத்தவர்களாக இணைகிறார்கள். சபையை ஆண்டவர் அப்படிதான் கட்டி கொண்டிருக்கிறார். தன்னுடைய வேதத்தின்படி அருமையாக கட்டி கொண்டிருக்கிறார். அவரால் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டு அவரிடமிருந்து அதை பெற்று மனுஷனுடைய எந்த பங்கும் இல்லாமல் மனமாற்றத்தையும் விசுவாசத்தையும் அடைந்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கத்தவர்களாக வரலாம். நீ அவர்கள் அந்த அங்கத்தவ பொறுப்புகளை எல்லாம் சரியாக உணர்ந்து ஆண்டவருடைய சபையிலே அவருக்கு மகிமை வரும்படியாக வாழ வேண்டிய ஒரு பெரிய கடமை அவருக்கு முன்னால் இருக்கிறது. இன்னைக்கு எங்களுடைய சபை கான்ஸ்டிடியூஷன் சட்ட விதிகளின்படி அந்த அவர்கள் அங்கத்தவர்களாக வருகிற பொழுது அது திருவிருந்தை ஆராதனையின் பொழுது வந்த அங்கத்தவ உடன்படிக்கை அதை வாசித்து சபைக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கையை ஆண்டவருக்கு முன்பாகவும் எடுத்து திருவிருந்தில் கலந்து கொள்ள போகிறார். இதுதான் வேதமே இந்த விதிமுறையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கு. மனுஷன் உண்டாக்குனது அல்ல, மனுஷ சிந்தனையிலிருந்து புறப்பட்டது அல்ல. ஆகவே சபை என்பது அந்த ஆண்டவர் தான் சபையை கட்டுகிறவராக. அவர் எப்படி கட்டும்படியாக சொல்லி இருக்கிறாரோ அந்த விதிமுறைகளை எல்லாம் மாறி நாம் கட்டக்கூடாது. கட்டினா அது சபையா இருக்க, அது வேற எங்கேயோ தான் போயிடுது மனுஷன் கண்ணுக்கு எப்படிப்பட்டா. ஆகவே சபையில எப்பவுமே ஆண்டவர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது அவர் அங்கே இருப்பார். அந்த நம்பிக்கை நிச்சயமா நமக்கு இருக்கலாம். மனுஷ சித்தத்தின்படி போனா நம்முடைய ஆசைப்படி இச்சைகளின்படி தேவைகளின்படி செய்து கொண்டா அவங்க ஆண்டவர் இருந்தார். பார்த்தீங்களா? ஆகவே ஆண்டவர் நம்ம தொடர்ந்து வழிநடத்த நம்ம ஜெபம் பண்ணணும், உழைக்க. போன தடவை வந்த பொழுது என் 2 கையுமே சரியில்லை. 4 வருஷமாவே அப்படித்தான் இருந்தது. இப்போ ஆண்டவர் கிருபையில ஒரு கை சரியாகும். யாரும் ஒன்றும் அற்புதம் செய்யல. சர்ஜரி எல்லாம் செய்து இப்போ ரொம்ப சீக்கிரமே குணப்பட்டு இப்போ அதை நல்லா பயன்படுத்தக்கூடியதா. ஆனால் இது இன்னும் சரி வரல. இருந்தாலும் இது ரொம்ப வேலை செய்ய அவசியம் இல்லாமல் இது செய்வதனால இது கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி. அதுக்கும் ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி சொல்றோம். இன்னைக்கு ரோமர் 1ஆவது அதிகாரம் 17, 16, 17 வசனங்களில் இருந்து காலையிலும் மாலையிலும் நான் செய்து கொடுக்க போகிறேன். ரோமர் 1, 16, 17 வாசிக்கப்பட்ட அந்த பகுதி அதோட சம்பந்தம் உடையதை நீங்க பார்த்துருக்கிறீங்க. இன்னைக்கு கால நேரத்துல நம்ம 16வது வசனத்தை பார்ப்போம். மாலை வேளையிலே 17வது வசனத்தை நாம பார்க்கலாம். இது ஒரு அருமையான வேத பகுதி. நான் கொடுக்க போகிற பிரசங்கத்துக்கு கர்த்தரின் வழியிலான ரட்சிப்பு, God's way of salvation, கர்த்தரின் வழியிலான வழிப்படியான ரட்சிப்பு என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த ரோமர் 1ஆவது அதிகாரம் 16, 17 வசனங்கள் மிகவும் பிரபலமான வசனங்கள். எல்லாருக்குமே பொதுவாக தெரிந்திருக்கிற வசனங்கள். கிறிஸ்தவர்கள் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. சுதந்திர சபைகள்ல, சுவிசேஷ சபைகள்ல அதை மனப்பாடம் வச்சிருப்பாங்க. அது என்ன சொல்லுகிறது? இங்க 16, 17 வசனங்களை எடுத்து பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார் பவுல். வெட்கப்பட மாட்டேன். நான் முன்பு யூதரும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி
விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பற்றியதான மிக அருமையான வசனங்கள். இதுல உண்மையான சுவிசேஷத்தை பவுலுடைய வார்த்தைகள்ல நாம பார்க்க முடியும். பவுல் இந்த 2 வசனங்களின் மூலமாக சுவிசேஷத்தில் பொதிந்து காணப்படுகின்ற உண்மைகளை அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம கண்ணு முன்னுக்கு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இந்த 2 வசனங்களிலும் பவுல் சொல்லுகின்ற உண்மைகள் சுவிசேஷத்தினுடைய இருதயமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். சுவிசேஷத்தினுடைய இருதயமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். 16வது நூற்றாண்டு காலப்பகுதியில் மார்ட்டின் லூத்தர் என்ற பெயர் கொண்ட ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க குரு சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில நாடி இருக்கிறார். அப்படி அவர் சத்தியத்தை நாடுகிற பொழுது, சத்தியத்தை தேடி போய்கொண்டிருந்த பொழுது அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய தாகம் இருந்தது. தான் எந்த மதத்துல ஒரு குருவாக அவர் இருந்தாரோ அந்த மதத்தினுடைய பாரம்பரிய சடங்குகளில் எல்லாம் அவருக்கு உண்மையை காண முடியும். வெறுப்பு வந்துச்சு. அந்த மனுஷன் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனோட ஒரு நெருக்கமான ஒரு உறவை வைத்துக் கொள்ள விருப்பப்பட்டார். தேவனை அறிந்து கொள்ளவும் அவரோட ஐக்கியத்தில் வரவும் அவர் மிகுந்த ஆசைப்பட்டார். தவறான விதத்துல தேவனுக்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்துல ஒரு கோழைத்தனமாக வாழ்ந்து சடங்குகளை செய்து கொண்டு போவது அவருக்கு பிடித்தமாக இருக்கவில்லை. அதான் ரோமன் கத்தோலிக்க மதம் செய்து கொண்டிருந்தது. ஆகவே ஆண்டவரை நாடி உண்மையை தேடி என்னென்னவெல்லாம் லூத்தர் செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார், முயற்சி எடுத்திருக்கிறார். லூத்தருடைய வாழ்க்கை வரலாறு வாசிச்சு பார்த்தா நிலத்துல கூட அறையில இருந்து புரண்டு தன்னை கஷ்டப்படுத்தி சவுக்காலெல்லாம் தன்னை அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி துன்பங்களெல்லாம் பட்டு அந்த விதத்திலேயாவது ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியுமா என்று எத்தனையோ பேரோடலாம் பேசி பார்த்து லூத்தர் முயற்சி செஞ்சிருக்கிறார். லூத்தருக்கு தன்னுடைய மதத்தின் மேல ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பிடித்தமில்லாமல் இருந்தது மட்டுமல்ல, அவருக்கு உண்மையை தேடுவதிலும் உண்மையை அறிந்து கொள்வதிலும் கர்த்தரோட மெய்யான உறவு அனுபவிப்பதிலும் அவர் துடித்துக் கொண்டிருந்தார். நம்முடைய சமுதாயத்திலையும் கூட அப்படி இருக்கிறாங்க. கத்தோலிக்க மதம் கிறிஸ்தவத்தோடு தொடர்புள்ளாததுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. கடந்த 5 நாட்களாக போதகர்கள் மகாநாடு ஒன்று வைத்த பொழுது எத்தனை பேர் கிறிஸ்தவத்தோட கத்தோலிக்கம் தொடர்புள்ளாததுன்னு கேட்டு பார்த்த பொழுது 3/2 பங்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாம அமைதியா இருக்கு. எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்குன்னு பாஸ்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு கத்தோலிக்கத்துக்கும் சுவிசேஷ கிறிஸ்தவத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில மோசமான நிலையில இருக்கிறார். கத்தோலிக்க மதம் வேதத்தை சார்ந்தது அல்ல, வேதத்துக்கு எதிரானது, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானது. வேதம் போதிக்கின்ற நீதிமான்கள் நீதிமான் ஆவது என்ற சத்தியத்துக்கு அடிப்படையிலேயே முரணானது. அவர் செய்து வருகிற அத்தனை சடங்குகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் வேதத்துல இடமே இல்லை. இது தெரியாம எப்படி நம்ம கிறிஸ்தவனா இருக்க முடியும்? அது நம்ம நாட்டிலையும் அதிகமா இருக்கு. லூத்தர் அனுபவித்ததோ, லூத்தர் கேட்ட கேள்வி ரொம்ப பேர் சபையில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க.
உண்மை தெரியாம எத்தனையோ பேர் சபையின் பேர்ல இருக்கிற எங்கெங்கெல்லாம் இருக்கிறார். அவங்களுக்கு சத்தியம் தேவைப்படுகிறது. சபையில் நம்ம கண்ணு முன்னால இருக்கிற ஒன்றால் அதை கொடுக்க முடியவில்லை. அவங்களுக்கும் வேறமும் புரியுதில்லை, சத்தியமும் தெரியல. அப்ப அந்த லூத்தர் தேடின மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இப்படியானவர்களை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, கேள்விகள் கேட்டு பார்த்தா, நீ போகிற வாழ்க்கையில நீ இருக்கிற சபையில உனக்கு முழு திருப்தி இருக்கிறதான்னு கேட்டு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லையே பாஸ்டர், வேற வழி இல்லையே. எவ்வளவு மோசமானது. சத்தியத்தை போதித்து அந்த சத்தியம் மக்களுடைய கண்களை திறப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டிய, துணையாக இருக்க வேண்டிய போதகர்களும் சபைகளும் அந்த சத்திய மக்களை போய் அடைவதற்கு தடையாக இருக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப மோசம் இல்லையா? அதுதான் நம்ம நாட்டு கதை. எங்க திரும்பி எங்க பார்த்தாலும் சபை இதான் கதையா இருக்கு. மார்ட்டின் லூத்தர் எப்படி ஒரு மான் தண்ணிக்காக வறண்ட காலப்பகுதியில் அலையுமோ அப்படி சத்தியத்துக்காகவும் ஆண்டவருக்காகவும் அலைந்தார். தன்னுடைய இருதயத்திலே ஆவியின் மூலமாக தன்னுடைய இருதயம் குத்தப்பட்டு, அப்போஸ்தலர் 2 வாசிக்கிற போது தன்னுடைய பாவத்தை குறித்து அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். பாவத்தை பற்றிய உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றவாளியாக இருக்கிறேன் என்பதை அவர் உறுதியாக நம்பினார். பாவத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக வரப்போகிற நியாய தண்டனையை எதிர்நோக்கி நிற்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர் ரோமன் கத்தோலிக்க குருவாக இருந்த பொழுதும் அந்த போலித்தனத்தை அவர் நம்பாமல் நான் நீதியே இல்லாதவன் என்று அவர் நம்பினார். முழுமையாக என்னில் எந்த விதமான நீதியும் இல்லை, நன்மையான எதையும் செய்ய முடியாத நிலையிலே ஆண்டவருடைய உதவி தேவைப்படுகிறவனாக நிற்கிறேன் என்று லூத்தர் நம்பினார். அப்படி உங்களுக்கு யாராவது நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பொழைச்சி போறதுக்கு அதான் வரும். ஆண்டவருக்கு வர்றதுக்கு முந்தி அப்படித்தான் ஒரு உண்மையான வரப்போகிறவன் அவர் தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுகிறவனுக்கு தான் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கு. ஏன் அப்படியாக அவர்களை சிந்திக்கும்படியாக வைக்கிறவர் அந்த ஆண்டவர். இப்ப லூத்தர் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலையில இருக்கிறார். வேதத்தை வாசிக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல ரோமன் கத்தோலிக்க மக்கள் வேதத்தை வாசிப்பதை தடுத்து வைத்திருந்தான். லத்தீன் மொழியில் மட்டும்தான் வேதம் இருந்தது. ஆகவே பொதுவாக மக்களுடைய மொழியில் அவர்கள் வாசிக்கும்படியாக வேதம் இருக்கவில்லை. ஆனால் லூத்தர் ரொம்ப படித்தவர், ஒரு விரிவுரையாளர், பல மொழிகள் தெரிந்தவர், ஒரு விரிவுரையாளர். அதனால அவருக்கு லத்தீன் மொழி தெரிந்திருந்தது, ஜெர்மன் மொழி தெரிந்திருந்தது. ஆகவே அதில் வாசித்தார் வேதத்தை. மனுஷன் எப்படியெல்லாம் வேதத்தை வாசிக்கிறதுனாலே கத்தோலிக்க மதம் சும்மா விடாது. அப்படி வாசித்து பார்த்த பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய கண்களுக்கு பட்டது எது? இந்த ரோமர் நிருபம் தான். இந்த ரோமர் நிருபத்தில் முக்கியமாக இந்த 16-17 வசனங்கள் இடி போல அவருடைய இருதயத்தை தாக்கியது. 17வது வசனத்துல சொல்றேன், சுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி சுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. ஆண்டவர் உணர்த்தினார் லூத்தர், உனக்கு தேவைப்படுவதெல்லாம் விசுவாசம். விசுவாசத்தினூடாக மட்டும்தான் இந்த உலகத்துல நீ நீதிமானாக்கப்பட முடியும். ஆனா கத்தோலிக்க மதத்துல லூத்தருடைய வாழ்க்கை எல்லாமே என்னால் நற்கிரியைகளை செய்ய முடியும், அந்த நற்கிரியைகள் நான் எந்த அளவுக்கு அதிகமாக சாகும்படி செய்கிறோனோ அந்த அளவுக்கு அதுக்கு பலன் கிடைச்சி பரலோகத்துக்கு போகலான்னு தான் அவங்க போதும்.
ஆனால் லூத்தர் இப்ப ஆண்டவர் முன் குற்றவாளியாக பார்க்கிறார். எனக்கு எது விடுதலைன்னு தேடுகிறார். ஆண்டவர் ரோமர் 1 வசனங்களின் மூலமாக அவருடைய கண்களை திறந்து விட்டார். இதன் மூலமாக சுவிசேஷத்தை அவர் அறிந்தார். அது அவரை முழுமையாக பாதித்தது. லூத்தருடைய வாழ்க்கை அடியோடு மாறியது. வேதத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த மனிதனுடைய இருதயத்திலே பேசி அந்த மனிதனை அவர் பக்கமாக திருப்பியதுன்னு பார்க்கணும். லூத்தருக்கு ரட்சிப்பு கிடைத்தது கத்தோலிக்க மதத்தின் மூலமாக அல்ல. அவர் செய்து வந்து கொண்டிருந்த சடங்கு சம்பிரதாயங்களினால் அல்ல. அவருக்கு புறத்தில் இருந்து கர்த்தர் ரோமரில் இந்த பகுதிகளை பயன்படுத்தி ஆவியின் மூலமாக அவருடைய இருதயத்தில் பேசி குற்றங்களை உணர்த்தி பாவ மன்னிப்புக்கு கிறிஸ்துவில் நீ வைக்க வேண்டிய விசுவாசத்தின் மூலமே நீ விடுதலை அடைய முடியும், நீதிமானாக்க முடியும் என்று ஆண்டவர் பேசியதுனாலே அவருடைய இருதயம் மாற்றப்பட்டது. இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதான் ஒரே சிம்பிள் கேள்வி, சிம்பிளான கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த கேள்விக்கு அது பதில் இல்லை சகோதரனே, சகோதரியே. ஆங்கிலத்தில் ஐ சேவ்ட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களான்னு கேட்கிற பொழுதே தமிழ்ல நாமே செஞ்சுக்க முடியாதுங்கிறது அதுல இருக்கா இல்லையா? பட்டு இருக்கணும். அப்ப நமக்கு புறத்திலிருந்து நடக்கின்ற காரியம். ஆகவே சேர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேங்கிறது ஒரு பதில் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அதுவும் பதில் இல்லை. ரட்சிப்பு அடையாமல் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் சபையா இருக்காங்களா இல்லையா? கலைவாணி ஒரு உதாரணம் இல்லையா? எந்த சபையில ஜிலேபி கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம். எது ஞானஸ்நானத்துக்கு கேட்குற கேள்வி, ஏன் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் அப்படின்னா உங்க இப்படியே அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஆள் எப்படி தப்பிக்கிறது? சரி வாங்கிக்குவோம் அப்படின்னு வாங்கிக்கிட்டவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உண்மையாகவே இருதயத்துல பேசி லூத்தரிடம் பேசினது போல பேசி சுவாசத்தையும் மனமாற்றத்தையும் கொடுத்த பிறகு நாங்க தப்பால ஞானஸ்நானத்தை வாங்கி இருக்கிறோம்னு கலைவாணிக்கு போட்டுச்சு. ஆகவே அவங்க உறுதியாக இருந்தாங்க. உலகத்து இச்சைகளின் தேவைகளின்படி வற்புறுத்தலினால் வாங்கினது விசுவாசத்தை அறிக்கை கொடுத்து நான் வாங்கணும்னு உறுதியா இருந்ததுனாலதான் ஞானஸ்நானம் இருக்கிறது. ஆகவே இதுதான் அவங்க வாழ்க்கையில முறை ஞானஸ்நானம். ஆனா வேதம் ஞானஸ்நானம் 2 வாரம் கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லுது. உண்மையான ஞானஸ்நானத்துக்கு தான் கொடுத்துருவாங்க. அவங்க யாருடைய வற்புறுத்தலுக்காகவோ வாங்கினது முதலாக விசுவாசித்து ரட்சிப்பு பெற்று வாங்கியது அல்ல. ஆகவே ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறேன்னு சொல்றதுல பிரயோசனமே இல்லை. சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றது பிரயோசனம் இல்லை. வேதம் வாசிக்கிறேன் நல்லது, ஆனா அது பதில் அல்ல. ஜெபம் பண்றேன் நல்லதுதான், அவசியமானது, அதுவும் பதில் அல்ல. என்ன கேள்வி? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவோடு உனக்கு இணை பிரியாத ஒரு உறவு இருக்கிறதா? அவரோடு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? அந்த ஐக்கியத்தினாலே
உன்னுடைய மனதிலே சமாதானமும் ஆனந்தமும் இருக்கிறதா? எனக்கும் இயேசு இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? இயேசு என்னை அடியோடு மாற்றி என்னை ரட்சித்திருக்கிறார். அப்படி உங்களால் சொல்ல முடியல. வேற எந்த விதத்திலும் வேற என்ன அனுபவங்களை அடைந்திருந்தாலும் ஒரு பிரயோசனமே. இரவு 12 மணிக்கு இயேசு என் அறையில் தோன்றினார்னு சொன்னீங்கன்னா ரட்சிப்பு அடையலன்னு. ஏன்னா அப்படி அவர் தோன்ற வழக்கம் தான் இல்லை. ஏன்னா அவருக்கு வேற வேலையே இல்லையா? இவ்வளோ பெரிய உலகத்தை கட்டி காத்து பராமரிக்க உருவாக்கி பராமரித்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நம்ம அங்கெல்லாம் நடுராத்திரில போய் யாரையும் சந்திக்கணும்னு அவசியம். வரலாற்றில் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நட்ட நடு இரவில் நிக்கதேமு வந்து அவரை பார்த்தார். ஆனா இன்று ஆண்டவர் அந்த விதத்தில் யாரையும் சந்திப்பதில்லை, காட்சியில் கொடுப்பது இல்லை. இதெல்லாம் புரட்டுக்க. ரட்சிப்பு அடைந்திருக்கிறீர்களா? வேதம் மார்ட்டின் லூத்தருக்கு செய்தது போல உங்களுடைய இருதயத்தை அசைத்திருக்கிறதா? வேதம் இப்படி சொல்லுகிறதை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு கேட்டு பார்த்திருக்கிறீங்களா? வேதத்தின் மூலமாக வேதத்திலிருந்து புறப்படுகின்ற சுவிசேஷத்தை கேட்டு வராத எதுக்கும் பேர் ரட்சிப்பு இல்லை. அனுபவத்தினால் ரட்சிப்பு வராது, அற்புதங்களினால் ரட்சிப்பு வராது. உலகத்துல வாழ்ந்த பொழுது அநியாயங்கள் எல்லாம் செஞ்சு மறித்து நரகத்துக்கு போன ஒருத்தன் பணக்காரன், வறுமையாகவே வாழ்ந்து ரட்சிப்பு அடைந்து பரலோகத்துக்கு போன லாசரு, இவன் அநியாயங்கள் செய்து வாழ்ந்து நரகத்துக்கு போய்விட்டான். அவன் நரகத்துல இருந்து லாசரு ஆபிரகாமின் மடியில் இருந்து அனுபவிக்கிற சந்தோஷத்தை பார்த்து இவன் இந்த நேரத்துல வென்று கொண்டு இருக்கிறவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான். ஆபிரகாம் அந்த இடத்துல ஆண்டவருக்கு உதாரணமா இருக்கிறான். இங்க இருந்து யாரையாவது நீங்க இந்த உலகத்துக்கு அனுப்பி விட்டா என் குடும்பம் உண்மை தெரியாம பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் தப்பிக்கலாமே அப்படின்னா, பரலோகத்துக்கு வந்த ஒருத்தர் மறுபடியுமாக இந்த உலகத்துக்கு போய் சொன்னா கேட்பாங்க. ஆபிரகாம் என்ன சொன்னார்? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் போதிக்கின்றவற்றை கேட்டு திருந்தாதவன் ஒருவன் மரித்து உயிர் தெழுந்தாலும் மனம் திரும்ப மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அற்புதங்களினால் ரட்சிப்பு வராது. இரண்டாவது என்ன? மோசேயும் தீர்க்கதரிசியும் பழைய ஏற்பாட்டை குறிக்கின்ற வார்த்தை பதங்கள். ஆகவே வேதத்தில் இருந்து அந்த செய்திகளை வாசித்து சுவிசேஷத்தை கேட்டு சிந்தித்து அதன் மூலம் ஆவியினால் மனம் மாறாதவன் ஒருபோதும் மனம் மாற மாட்டான், மனம் திரும்ப மாட்டான். அதனால கொஞ்சம் யோசிங்க, உங்க இதயங்களை யோசிச்சுப்பாரு. ரட்சிப்பு அடைந்திருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்திலிருந்து அது கிடைத்திருக்கிறதா? பாவங்கள் உணர்த்தப்பட்டு அந்த பாவங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருந்திருக்கிறதா? தேவனுக்கு முன் குற்றவாளியாக நரகத்துக்கு போக வேண்டியவனாக தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன் என்ற உணர்வுகளை ஆவியானவர் கிளப்பி இருக்கிறாரா? உண்மையை தெரிந்து கொள்ள, இயேசுவோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ள துடியாய் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவுக்குள்ளாக அந்த அனுபவத்தை அடைந்திருக்கிறீர்களா? தான் கேள்வி. லூத்தருக்கு அது கிடைத்தது. இப்ப இங்க ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தா 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையும் பார்க்கிற பொழுது அதுல ஒரு இணை வார்த்தை வருகிறது. காரண இணை வார்த்தைன்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல FOR, கிரேக்க வார்த்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண. வேதம் எப்பவுமே எழுத்துப்பூர்வமாக மூல மொழியில் இருக்கிற விதமாக மொழிபெயர்க்கப்படும்.
ஆனா சில நேரம் தமிழ்ல அது கஷ்டம். இப்ப அந்த 4, 15, 16, 17, 18 அந்த வசன ஆரம்பம் எல்லாமே ஃபோ அப்படின்னு போட்டா அது என்னன்னா ஏனெனில் 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 ஏனெனில்னு போட்டா இதனடா ஏனெனில் வந்துட்டே இருக்கு. அது அப்படியே வாசிக்கிறதுக்கு தடையா இருக்குன்ட்டு மொழிபெயர்த்தவர்கள் அதை விட்டுட்டாங்க. அதை போடல. 15வது வருஷத்துல மட்டும் ஒரு ஆகையால்னு வருது, அது வேற ஒரு வார்த்தை. ஆனா 16, 17, 18 4 தடவை அந்த ஏனெனில் வந்திருக்கு. ஏன்னா பவுல் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அதை தான் ஏன் சொல்லுகிறேன், நான் சொன்ன காரியம் எந்த அளவுக்கு முக்கியமானது அதை நீங்க சிந்திக்கணும். அந்த சொன்ன காரியத்துக்கு காரணம் என்னங்கிறது தான் இந்த ஏனெனில் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்றார். ஆனா தமிழ்ல அது இல்லை, அது தப்பு, வந்திருக்கணும் இல்லை. இப்ப இங்க பாருங்க 16வது வசனத்துல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆங்கில வேதத்துல ஏனெனில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆனா ஏனெனில் நான் ஆரம்பிக்கும். ஏன்? ஏன்னா 15வது வசனத்துல ஆணித்தரமா பவுல் சொல்றாரு, நான் யூதனுக்கும் யூதர் அல்லாதவனுக்கும் கடனாளியாக இருக்கிறேன், ஆகையால் ரோமில் இருப்பவர்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறேன்னு சொல்றார். அப்ப அதுக்கான காரணத்தை 16வது வசனத்துல சொல்றாரு. ஏனெனில் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவில்லை. எனக்கு வெட்கமே இல்லை. ஏன்? மறுபடியும் இன்னொரு ஏனெனில் 16வது வசனத்திலேயே வந்துருது. ஏனெனில் அதையும் இங்க போடல தமிழ். ஏனெனில் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனுள்ளதாக இருந்திருக்கிறது. அப்ப இந்த காரண வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் என்ன சொல்லுது? ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. அவனுடைய வைராக்கியத்தையும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேங்கிற ஒரு துடியோடு இருந்ததையும் அதற்கான காரணங்களையும் நாம அறிந்து கொள்ள முடிகிறது. மொழிபெயர்ப்பு அவங்க அப்படி ஏதோ காரணங்களுக்காக சிலதை விட்டுட்டாங்கன்னா நாம வேதம் வாசிக்க வேண்டிய அதுல இல்லாட்டி யார் சொல்லி கொடுக்குறது? ஆனா மொழிபெயர்ப்பு எப்பவுமே ஒழுங்காக, அது தப்பா இருந்துச்சுன்னா பெரிய ஆபத்து. நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல எல்லா மொழிகளிலுமே மொழிபெயர்ப்பு சரியாக, தமிழ் வேதத்தை மொழிபெயர்த்த அந்த வேதாகம சங்கம் அதுக்கு தலைவராக இருந்து அதெல்லாம் செய்கிறவரோட சமீப 2 நாளைக்கு முந்தி அவரை சந்திக்கணும்னு ஏமையார் போட்டிருந்தாரு. இதை பத்தி உட்கார்ந்து பேசினேன். அவரெல்லாம் தாராளவாத படிக்கும். நாங்கள் செஞ்சிருக்கிற மொழிபெயர்ப்பு நல்லா தான் செஞ்சிருக்கிறோம்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறது. புதுசா ஒன்று திருத்தி போட்டிருக்கிறாங்க. நான் வாசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லி பார்ப்போம் என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. தாராளவாத போக்கில் இருக்கிறவங்க, இந்த வேத நம்பிக்கைகள் இல்லாதவர்கள் வேதத்தை மொழிபெயர்க்கிற பொழுது ரொம்ப கவனத்தோடு செஞ்சிருக்க மாட்டாங்க. எனிவே இப்ப நீங்க பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் வேதத்தை ரோமில் பிரசங்கிப்பதற்கு துடியாக இருக்கிறேன். ஏன்? அத கேள்வி. துடியாக இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, 16வது வசனத்திலே அதை பிரசங்கிப்பதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த கேள்வியோடு ஆரம்பிப்போம். ஏன் பவுல்
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வெட்கப்படவில்லை. கல்விமான்கள், வேத படிப்பு படிச்சவங்க எல்லாம் சில காரணங்கள் அதுக்கு சொல்றாங்க. நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இத பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு எந்த விதமான ஒரு கூச்சமோ தயக்கமோ இல்லை. அது ஏன் அவர் சொல்லுகிறார்? சில பேர் சொல்றாங்க இது அந்த காலத்துல பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை பிரயோகம், ஒரு டைப் ஆஃப் ஸ்பீச். ஒரு இந்த மாதிரி எதிர்மறையா ஒரு காரியத்தை சொல்றதன் மூலம் நேர்மறையா ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நான் அதை அதிரடியாய் செய்வேன். வெட்கப்பட மாட்டேன்னு எதிர்மறையா சொல்லி நேர்மறையான ஒரு விஷயத்தை அவர் நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப அவருடைய ஜெபம், அவர் பண்ற ஜெபம் அவ்வளவு மோசமானது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மோசமானது இல்லைன்னா எதிர்மறை இல்லையா, நல்லாதான் இருக்குன்னு அர்த்தம். நல்லாதான் இருக்குன்னு அர்த்தம். மோசமான ஜெபம் அல்ல, நல்லா இருக்கு. இதே போலதான் ஒருத்தர் ஒரு வயலின் வாசிச்சா பரவாயில்ல, மோசமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா நல்லா வாசிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்ற ஒரு வார்த்தை பிரயோகம். இன்னொரு காரணமும் சொல்லுகிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல, பவுலுடைய காலத்துல யூதர்கள் கிறிஸ்தவத்தை வெறுத்தார்கள், கிறிஸ்தவத்தை எதிர்த்தார்கள். பவுல் ஒரு யூதனாக இருந்தவன், ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல பவுல் சொல்றார், சுவிசேஷம் யூதனுக்கு இடரலா இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னா ஸ்டம்பிளிங் பிளாக், அது இடரலாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஏன்? அவங்க அந்த மேசியாவுக்காக இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து விட்டார், நம்மத்தில வாழ்ந்து மரித்திருக்கிறார், உயிர்த்தெழுக்கிறார், எழுந்திருக்கிறார் என்பதை இந்த யூதர்கள் நம்பவில்லை. அதனால இயேசுவை அவர்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அப்ப பவுல் சொல்றாரு தன்னுடைய குலத்து மக்களை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பிரசங்கிப்பதற்கு வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது தடங்கள் அல்ல, அதுதான் முக்கியமானது. சில பேர் காரணம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த யூதர்கள் மட்டும் அதை வெறுக்கவில்லை, புறஜாதி மக்கள், புறஜாதினா யூதர் அல்லாதவர்களும் அந்த சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த நம்ம நாட்டில் இந்துக்கள் மாதிரி, இல்லாட்டி முஸ்லிம்ஸ் மாதிரி. ஆகியவர்கள் எல்லாருக்குமே அவர் சொல்லுகிறார், இந்த நீங்கள் வெட்கப்படுகின்ற, நீங்கள் மோசமானதாக நினைக்கின்ற அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அப்ப இதுவரையும் பார்த்த இந்த காரணங்கள்ல எல்லா காரணங்களிலுமே உண்மை இருக்கு, ஒன்னையுமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் இங்க ஆணித்தரமாக சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த ரோம ராஜ்யத்துல, பேரரசுல எல்லா இடத்திலும் யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இதை நான் பிரசங்கிப்பேன்னு சொல்றார். அதுக்கு மேல அதே 16வது அதிகாரத்துல இன்னொன்னு சொல்றார், இந்த சுவிசேஷத்தை வெட்கமில்லாமல் பிரசங்கிப்பேன்னு சொல்றாரே பவுல், அதற்கான இறுதி காரணம் 16வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது.
அதுவும் காரணம். ஏனெனில் வந்திருக்கணும், வரல. இதுல ஏனெனில் ஏமாற்றப்பட மாட்டாய். விசுவாசிக்கிறவனுக்கு, யாரை விசுவாசிக்கிறவனுக்கு? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலன் சொல்றது பவர் ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தேவ பலனாக இருக்கிறது. சில பேர் நவீன காலத்துல சொல்லுவாங்க, அந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை, இந்த பலன் சொல்ற வார்த்தை ஒரு டைனமைட்டோட சம்பந்தப்பட்ட வார்த்தை. டைனமைட்னா தெரியும் இல்லையா? கட்டடத்துக்கெல்லாம் வைப்பாங்க, கல்லெல்லாம் உடைக்கிறதுக்கு. அதை வச்சு நெருப்பு வச்சாதான் அது பயங்கரமா கல்லெல்லாம் சின்ன பின்னாம ஆக்கும். அந்த மாதிரி உன் இருதயத்தை நொறுக்கி உன் பாவத்தை உணர்த்தி உன்னை ஆண்டவரத்தை கொண்டு வருகின்ற ஒரு தேவ பலனாக அது இருக்கிறது. ஆனா பவுல் வாழ்ந்த காலத்துல டைனமைட் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை விளக்கப்படுத்துவதற்கு நம்ம காலத்துல இருக்கிற ஒன்றை எடுத்து உதாரணமாக சொல்லி விளக்கப்படுத்துவது தப்பு இல்லை. அவர் காலத்துல டைனமைட் இருக்கு. ஆனா பவுலுக்கெல்லாம் தெரிஞ்ச வல்லமை என்னது? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ரோமர்கள் உலகை ஆண்டு கொண்டிருந்தார். பவுல் ஒரு ரோமர் குடிமகன், சிட்டிசன், யூதனாக இருந்த பொழுது அந்த ரோமர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர். ரோம பேரரசர்கள் வாழ்ந்த காலம் இருந்ததுனால அவர்கள் மற்ற நாடுகளை ஆக்கிரமித்து வெற்றி கொண்டு தங்களுடைய பலத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே பவுலுக்கு பலம்னா என்னன்னு தெரியும் உலகத்தில். ஆனா ரோமர் சாம்ராஜ்யம் அல்லது அந்த பேரரசர்களையும் விட, ஜூலியஸ் சீசர் மாதிரி அவர்களையும் விட பலமானவர் ஒருவர் இருக்கிறார். உலகத்து பலசாலிகள் எல்லாரையும் விட பலனுள்ள ஒருவர் இருக்கிறார். அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்றார், அது தேவ பலனாக இருக்கிறது. அது தேவ பலனாக இருக்கிறது. யாருக்கு? விசுவாசிப்பவர்களுக்கு ரட்சிப்பை உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. விசேஷத்தை பார்த்து, தேவ செய்தியை பார்த்து இது பைத்தியம்னு சொல்றவன் யாரா இருக்க முடியும்? கெட்டு போற வேண்டாம், எல்லாம் வாழக்கூடாதுன்னு நிலையில போய்கிட்டு இருக்கிறவன் தான் அதுக்கு எதிராக நிற்பான். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அதே வார்த்தை தேவ பலன் இங்க சொல்லியிருக்கா இல்லையா? அதுலயே 2வது அதிகாரத்துல பாருங்க, 4-5 வசனங்கள்ல, உங்கள் விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. அருமையான வசனம் இல்லையா? உங்கள் விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தினால் இல்லாமல் தேவனுடைய பலத்தில் வந்ததாக இருக்கும்படிக்கு என்னுடைய பேச்சு, என்னுடைய பிரசங்கம் உலக ஞானத்திற்குரிய நயவஞ்சன வார்த்தைகளின்படி இல்லாமல் ஆவியின் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் பவுல் உறுதியாக ஆணித்தரமாக பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னுடைய பேச்சு, என்னுடைய பிரசங்கம், வார்த்தைகள் எல்லாம் இந்த உலக ஞானத்தின்படி வரவில்லை. அது பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தில் வருகிறது சொல்றார். ஏன்? சுவிசேஷம் ரட்சிப்பை கொடுப்பதற்கு, பெறுவதற்கு தேவ பலனாயிருக்கிறது. இந்த பவுலுக்கு 1 கொரிந்தியர் 2:4-5 சொன்ன அந்த எண்ணங்கள் தான் ஒவ்வொரு பிரசங்கிக்கும் இருக்காங்க. மனுஷ வார்த்தைகளை பயன்படுத்தி, மனுஷ சிந்தனைகளை பயன்படுத்தி, மனுஷ பேச்சை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகின்ற வார்த்தைகளா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய ஆவியில் தங்கி இருந்து
இருதய சுத்தத்தோடு மக்களுடைய பாவ மன்னிப்புக்காக பிரசங்கிக்கப்படும். சும்மா அனாவசிய உதாரணங்களை எல்லாம் கொடுத்து உங்களுக்கு கிடுகிடுப்பு ஊட்டுகின்ற காரியங்களை சொல்லி எந்த பிரசங்கியும் பிரசங்கிக்க கூடாது. இந்த 5 நாட்களாக ஒரு பிரசங்கி ஒரு பிரசங்கத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு 15 லெக்சர் கொடுத்திருக்கிறாரு பாஸ்டர் மிச். 15 மணி நேரம் பேசியிருக்கிறார். காரணம் என்ன? அது ரட்சிப்பை கொடுப்பதற்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அப்ப அது எந்த விதமான மனுஷனுடைய கயமைத்தன்மைகளும் வந்து விடாமல் ஆண்டவருடையதாக அவருடைய ஆவியின் மூலமாக மட்டுமே வர வேண்டும் என்பதற்காக ஒரு பிரசங்கி கவனத்தோடு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அத்தனையும் ஒரு பிரசங்கம் தயாரிக்கிறதுலையும் பேசுறதுலையும் 15 மணி நேரம் சொல்லியிருக்கிறார். வந்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிருக்கணுங்கிறது தான் என் விருப்பம். அதான் யார் இன்னைக்கு அப்படி சொல்லி கொடுப்போம். பிரசவம்னா எல்லாம் கிளம்பிடலாம். ஒரு 20 வயசு 22 வயசு 24 வயசு இருக்கும், துடிக்கிறான் அதை செய்யணும்னு. ஆனா படிப்பே இல்லை, படிப்பே இல்லை. வாங்கி இருக்கிற டிகிரி பிரயோசனம் இல்லாதது, வாழ்க்கையில வாசிப்புங்கிறதையே இல்லாம இருக்குது. எழுத வாக்குறது தெரியுமா? ஒரு பத்தி எழுத தெரியாது ஒழுங்கா இலக்கணத்துல இல்லாம. பிரசங்கம் பண்றதுக்கு ஏப்பா துடிப்பானே. நான் பாட்டுக்கு ஒரு வீடு கட்ட துடிச்சா, நல்ல ஆசை இருந்தாலும் ஒரு வீடு கட்ட துடிச்சா சரி வருமா? எனக்கு என்ன தெரியும் வீட்டை பற்றி தெரியுமா? ஒரு செங்கக்கல்ல 100 செங்கக்கல்ல வைக்கிறதே பயங்கர கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தொழில் நுணுக்கம் இருக்கா இல்லையா? கட்டடக்காரங்கிட்ட கேட்டா தெரியும், சத்திக்கிட்ட கேட்கலாம், இன்ஜினியர், எனக்கு என்ன தெரியும்? அப்ப நான் ஆசைப்பட்டா இதை சொல்லலாம், வீடு கட்டு ஏன் கட்டணும், எனக்கு ரொம்ப துடிப்பா இருக்குங்க, ரொம்ப ஆர்வமா இருக்குங்க, உதவுமா? உதவாது. ஒரு வீடு கட்டுறதுக்கு கூட அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு. கட்டடக்கலை உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த நுணுக்கம் தெரிஞ்சிருக்கணும். இதோட விட்டுற மாட்டாங்க. சர்டிபிகேட் எல்லாம் கேட்டு ஒழுங்கா படிச்சிருக்கிறியான்னு பார்த்து அனுபவம், எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு. நீ கட்டின வீடுகள் எத்தனை இவ்வளவு நாளைக்கு உறுதியா நின்றுகிட்டு இருக்கு. நான் கட்டி அதுங்களுக்கு நீ என்ன பண்ணுடா, இடிஞ்சு விடுங்க. இப்ப அவ்வளவு பாக்குறோம். ஆனா பிரசங்கம் பண்றதுக்கு கிளம்பிடுறாங்க இல்லையா? ஒரு அனுபவம் இல்லாம, ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாம, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. இது ஆசை. தோசை போடுறதுக்கு உதவலாம் ஆசை, பிரசங்கம் பண்றதுக்கு பார்த்தா அது மட்டும். அதுக்கு ரொம்ப குவாலிஃபிகேஷன், குணாதிசயங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. 42 குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? பவுல் சொல்றாரு இல்லையா, என் பிரசங்கமும் பேச்சும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சேர்ப்பதற்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். அவர் பெரிய படிப்பாளி, பல மொழிகள் தெரிந்தவர், ஆவியினுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர். ஆண்டவர் இயேசுவாலேயே அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். படிப்பறிவு இல்லாதவனை ஆண்டவர் அழைக்கல, ரொம்ப படிச்சு அருமையா படிச்சிருந்தவனை, பல மொழிகள் பேச தெரிந்தவனை தான் அதுக்கு இழுத்திருக்கிறாரு. ஏன்னா அவன் தான் எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷம் சொல்ல முடியும். பல மொழிகள் தெரியாத ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தா எப்படி போய் சொல்லுவான்? யூத மொழி தெரியும், கிரேக்க மொழி தெரியும், ரோமர் சிட்டிசன்ஷிப் வேற இருக்குது, டிராவல் பண்றதுக்கு வசதியா, எல்லா மொழிகளும் தெரியும். அப்ப ஐரோப்பாவில் எங்கெங்க பவுல் போனாருக்கு அவருக்கு மொழி பிரச்சனை இருக்கவில்லை, கலாச்சார பிரச்சனை இருக்கவில்லை. மக்களோடு மக்களாக தைரியமாக சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லக்கூடியதார். ஒரு பியூரிட்டன் காலத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு,
பிரசங்கத்தை பத்தி அது தேவ வல்லமை உள்ளதா இருக்கிறது இல்லையா? ரட்சிப்பை கொடுப்பதற்கு சுவிசேஷம் தேவ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதை பத்தி அவர் சொல்லுகிற பொழுது ஆவியானவர் டிராவல் பண்ற ஒரு சேரியட் மாதிரியானது. சேரியட்னா வல்லக்கு. ஆவியானவர் டிராவல் பண்ற மனித இருதயத்தை அடைவதற்காக ஆவியானவர் பிரயாணம் செய்கிற ஒரு பல்லக்குன்னு சொல்லி இருக்கிறார். என்னதான் கற்பனை பண்ணி இருக்கிறார் நமக்கு சத்தியத்தை கொண்டாந்து சேர்க்கிறது. அப்ப இங்க வல்லமைங்கிறது அவர் பயன்படுத்தியிருக்கிறார். தேவ வல்லமையாக இருக்கிறது. எதற்கு? ரட்சிப்பை கொண்டு சேர்ப்பதற்கு. வேறு எதுவுமே அப்படிப்பட்டதல்ல. அற்புதங்களை பயன்படுத்த முடியாது. பாருங்க, நான் ஒரு அற்புதம் பண்ண போறேன். ஒரு முழுசா முடமான ஒரு சோகமாக போறார். அதை பார்த்து நீங்க ஞானஸ்நானம் வாங்கி வராதியா ரட்சிப்பு. நீ தாலா கீழா நின்னாலும் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய சுவிசேஷம் மட்டுமே தேவ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேற எதுவாலும் அது முடியாதுங்கிறார் பவுல். 16வது வசனத்துல தேவ வல்லமையை பற்றி சொன்ன பவுல், சுவிசேஷம் ரட்சிப்பை ஒருவனுக்கு கொடுப்பதற்கு தேவ வல்லமையாக உள்ளதாக இருக்கிறது. அவன் யூதனாக இருந்தாலும் சரி, வேறு மொழி இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர்ல சொல்லப்போனா பிராமணனாக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, அவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு தேவ வல்லமை உள்ளதாக சுவிசேஷம் இருக்கு. நம்ம நம்பிக்கை எதில் வைக்கணும்? சுவிசேஷத்துல வைக்கணும். அந்த சுவிசேஷத்தை சுத்தமாக வேதம் விளக்குகிறபடி அந்த சுவிசேஷம் விளக்கப்பட வேண்டும். அதுல என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டுமோ, மனிதனுடைய பாவத்தை அதன் மூலமாக விளக்க வேண்டும். ஏன்னா பாவத்தில் ஆரம்பிக்காத சுவிசேஷம் சுவிசேஷமே அல்ல. இருக்கிற நிலையை மனிதனுக்கு உணர்த்த வேண்டும். அவனுக்கு வரப்போகின்ற நியாய தீர்ப்பை பற்றி சொல்ல வேண்டும். அப்படி அவன் அழிந்து நரகத்துக்கு போய்விடாதபடி இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் என்பது சொல்ல வேண்டும். அப்படி வந்து வாழ்ந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிலுவையில் பலியாக கொடுத்திருக்கிறார். ஏன்? மனிதன் ரட்சிப்பு அடைவதற்கு, அவன் பாவங்கள் போக்கப்படுவதற்கு. பாவமே இல்லாத ஒருவர், தேவனாய் இருப்பவர் தன்னை இரத்த பலியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதை பூரணமாக செய்து முடித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே ரட்சிப்பு அவரால் மட்டுமே வருகிறது, வேறு எவராலும் வர முடியாது. இதெல்லாம் சுவிசேஷத்துல சொல்லணும். மனுஷனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சுவிசேஷம் அதை சொல்லுங்க. ஆகவே அப்படி பாவிகளுக்காக, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அவர்களை கர்த்தரிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இயேசு மட்டுமே தன்னை பலியாக ஒரே தடவை மட்டும் அந்த சிலுவையில் பலியாக கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, அவருடைய சித்தம் அங்கு சிந்தப்பட்டது. அவர் பூரணமாக நிறைவேற்றிய அந்த பாவ பரிகாரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப அதை செய்து முடித்த, மரித்து உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவே, அவர் மட்டுமே ஜீவன் உள்ள தேவனாக எல்லாவற்றையும் புறக்கணித்து ஒதுக்கி விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. சுவிசேஷம் அதை செய்வதற்கு தேவ பலனாக இருக்கிறது. நான் பவுல் சொல்றேன். உங்களுக்கு அப்படி ரட்சிப்பு கிடைச்சிருக்கா? எல்லாம் நான் கேட்போம். எல்லாம் 7 பேர் மெம்பர்ஸ் ஆகிறாங்க, அவங்க சாட்சியை நீங்க சொல்லணும். அந்த எழுத்துல கொடுக்க சில பேர் கேட்பான், இதெல்லாம் புதுசா இருக்கிறேன், நான் தான் இயேசுவை நம்பிட்டீங்களே. எந்த இயேசுவை நீ நம்பினாய்? எந்த இயேசுவை நீ நம்பினாய்? எவ்வளவு பேருக்கு இயேசு கிறிஸ்துனாலே யாரும் தெரியாம இருக்கா இல்லையா? எந்த இயேசுவை நீ நம்பினாய்? தினகரன் சொல்ற இயேசுவையா? மோகன் சி லாசரஸ் சொல்ற இயேசுவையா? ஜீவன் உள்ள ஒரே தேவனாக பாவமே இல்லாமல் பிறந்து கல்வாரியிலே மரித்து உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பாதத்திலே ராஜாவாக ஆண்டவராக அமர்ந்திருக்கிற இயேசு. அதை சொல்ல தெரியாது. உனக்கு என்னப்பா விசுவாசம்?
கேட்கறதுக்கு காரணமே சரியான வழியில பரலோக பாதையில நுழைஞ்சிருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு. தேவ ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு இல்லையா? மனுஷன் காட்டுற பாதை 120 இருக்கு, அதுக்கு மேலே இருக்கு. இந்த மனுஷன் காட்டுற பாதையெல்லாம் தவிர்த்து வேதம் காட்டுகின்ற பார்வையில் அந்த ரட்சிப்பாகிய அனுபவத்தை அடைந்து வந்திருக்கிறீர்களான்னு பார்க்கறதுக்கு தான் அனுபவம் உள்ளவர்கள் அந்த சாட்சியை கேட்க. வேதத்தோட பொருந்தி போவதாக இருந்தால் சந்தோஷப்படலாம். உண்மைதான், இவருக்கும் ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. இல்லாட்டி சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க, தொடர்ந்து சுவிசேஷத்தை கேட்க சொல்லலாம். நீங்க தப்பான நம்பிக்கைகள் இருக்கு உங்களுக்கு, அதை நீங்க மாத்திக்கணும்னு சொல்லி கொடுக்க. சரி, கடைசியா பவுல் அந்த வசனத்துல 16 என்ன சொல்றாரு? இது தேவனுக்கு தேவ பல்லமுள்ள உள்ளதாக இருக்கிறது சுவிசேஷம், அதை பிரசங்கிப்பதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். இப்ப கடைசியா விசுவாசிக்கின்ற யாரு யூதனாகிலும் புரஜாதிக்காரனாக இருந்தாலும் அந்த அதில் இருக்கிற ஒவ்வொருவரும் எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. Everyone who believes, யாராக இருந்தாலும், எந்த குலமாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், உயர் ஜாதிக்காரனோ அல்லது தாழ்ந்த ஜாதிக்காரனாக இருந்தால், எந்தவித வேறுபாடும் இல்லாமல் விசுவாசத்தை மட்டுமே உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இருக்கிறவன் ரட்சிப்பு அடைந்தவன், கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் ரட்சிப்பு அடையாதவன். ஒரு காலத்துல நம்ம ஊர்ல கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது, முடியுமா? நவீன காலத்துல பிறந்தவங்க 50 வருஷத்துக்கு முந்தைய வச்சு பாருங்க. பிரிட்டிஷ்காரன் இருந்த காலத்துலதான் கோயில நுழைக்க முடியாது. யார் போகலாம்? பிராமணை மட்டும்தான் பூசாரியா இருக்கலாம், உயர் ஜாதிக்காரர்கள் மட்டும்தான், மற்றவங்களும் நுழைய முடியாது, விட்டவே மாட்டாங்க. அந்த சாமி யாருக்கு? பிராமணனுக்கு தான் சாமி, உயர் ஜாதிக்காரனுக்கு தான் சாமி. எவ்வளவு அநியாயமான ஒரு மதம்! மக்களை மக்களாவே பார்க்காத, மதிக்காத மதம். அதனாலதான் கோயில் நுழைக்கிற போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க திராவிடக்காரங்களும் திராவிட முன்னேற்ற கழகக்காரங்களும். கோவில்ல நுழைகிற போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு பூசாரிகள் வேற குளத்துல இருந்தும் பூசாரி ஆகலாங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு பிராமண ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. உங்களுக்கு தெரியாது இல்லையா? இருந்தது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆட்டம் இங்க இல்லை. மோடிக்கு விருப்பம் அதை கொண்டாடுறதுக்கு இல்லை. அதனால ஓட்டு போடுற நேரம் கவனமா போடணும், எல்லாத்தையும் ஆபத்து. மாநிலத்தையே வித்துருவான். அந்த ஒரு காரணத்துக்காகவே அவனுக்கு போட போட்டாலே கிறிஸ்தவனுக்கும் ஆபத்து வந்துடும் அதோட சேர்த்து. ஆனா வேதம் ஜாதி பார்ப்பதில்லை, இனம் பார்ப்பதில்லை, என்ன மொழி பேசுகிறீர்கள் என்ற வேறுபாடு பார்ப்பதில்லை, நீங்க கருப்பா வெள்ளையான்னு பார்ப்பதில்லை. யாராக இருந்தாலும், நீ எங்கிருந்து வந்தாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனாக நீ விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்புங்கிறார் ஆண்டவர். என்ன நான் பக்கத்துல தூக்கி வச்சுக்கிறேன். மனிதனால நீ ஒதுக்கப்படலாம், மனிதனிடத்துல நீ திட்டு வாங்கலாம், அசிங்கப்படுத்தப்படலாம். ஆனால் நீ என்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை விசுவாசித்திருப்பதால் நீ என்னுடைய பிள்ளை என்கிறார் இயேசு. யார் செய்வது? எந்த மதம் செய்தியா? எந்த மதம் செய்யுது? அதனாலதான் அமெரிக்காவில் இருந்த பிராண்டிங் சொல்ற ஒரு அமெரிக்க தொழுநோய் டாக்டர் ஒரு கிறிஸ்தவனாக இருந்ததுனால நம்ம நாட்டுக்கு வந்து வேலூர்ல இந்த வேலூர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதே தொழுநோய் வியாதிக்கு மருந்து கொடுப்பதற்கு. எந்த விதமான ஜாதி இன பாரபட்சம் இல்லாமல் தொழுநோய்க்காரர்களுக்கு இயேசுனுடைய அன்பை காட்டணும், அவளுக்கு விடுதலை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது. இதெல்லாம் கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் தான் செய்வான். ஏன்? அவன் நம்புற விசுவாசிக்கிற ஆண்டவர் ஜாதி வேறுபாடு பார்க்காதவர், இனமொழி வேறுபாடு பார்க்காதவர். பாவிகள் எல்லோரும் பாவிகளாக பிறந்து நாம் தேவ மகிமையை இழந்து நிற்பதனாலே
நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை அளித்து தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக வந்த இயேசு அவரை குறித்து பிரசங்கிக்க நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? நான் வெட்கப்பட மாட்டேன். சுவிசேஷத்தினுடைய அருமை தெரியுது அவங்களுக்கு. இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். இந்த உண்மைகள் சொல்லப்படாததுக்கு பேர் சுவிசேஷம் அல்ல. இந்த உண்மைகளை கேட்டு நீங்க ரட்சிப்பு அடையணும். இதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். ரட்சிப்பு அடையாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்க வரணும். வேலையும் போகக்கூடாது. கோஜனுக்கு அதுதான் 16 வயசுல இருக்கிற பொழுது அவன் கேட்டது. ஒரு பிரசங்கி, மெத்தடிஸ்ட் பிரசங்கி, ஒழுங்கா பிரசங்கம் பண்ண தெரியாது. அவன் முன்னாள் இருந்த பையனை பார்த்து, என் முகம் கொஞ்சம் கலக்கமா இருக்குது, இயேசுவை நோக்கி பார், என்ன பார்க்காத, இயேசுவை நோக்கி பார். அது அவருக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு. அதன் மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசி அவருக்கு விசுவாசத்தை கொடுத்தார். இயேசுவை நோக்கி பார்க்கிற, அவரை மட்டும் நோக்கி பார்க்கிற, அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு தங்களை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் அடைவதுதான் ரட்சிப்பாகிய ஒருமை மதிப்பில்லாத அனுபவம். அதை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய சுவிசேஷம் இல்லையா? கடவுளுடைய பாதை. பாவத்திலிருந்து விடுதலை அளித்து மனிதனை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கின்ற பாதை. இதே நேரம் உண்மையாக இதே விதமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பு அடைந்த நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அது மட்டுமல்லாம உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், உறவினர்களுக்கும், மற்றவர்களுக்கும் இந்த இயேசுவினுடைய அன்பை இந்த சுவிசேஷத்தின் மூலமாக சொல்றதும் உங்களுக்கு கடமையா இருக்கு. எவ்வளவு பெரிய அற்புதமான சுவிசேஷம்! அந்த சுவிசேஷம் செய்த அற்புதத்தை, இயேசு செய்த அற்புதத்தை தான் இவங்க சாட்சியில இன்னைக்கு பார்க்கணும் இல்லைங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள இந்த தேவனே, இந்த நாளிலும் கூட நீர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக சிந்திக்கும்படியாக நீர் எங்களை செய்திருக்கிறீர். உண்மை அறியாதவர்கள் இருந்தால் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிப்புக்கு தேவ பலனாக இருக்கின்ற அதன் மூலமாக பாவத்தில் இருக்கிறவர்கள் சுவிசேஷம் அடைய நீர் கிருபை பாராட்டும். அவர்களிடத்தில் நீர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவர்களால் வர முடியாது. ஆண்டவரே, அந்த அற்புதமாகிய மறுபிறப்பாகிய அனுபவத்தை அவர்களுக்கு கொடும். அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாகும்படி நீர் அவர்களை தொட்டு சுத்திகரியும். தொடர்ந்தும் கூட நீர் எங்களோடு இரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.